இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாருமே கார்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ணிப்போம். அப்படி அந்த காரோ பஸ்ஸோ ஸ்டார்ட் ஆகிறப்போ எல்லாருக்குமே ஒரு பேக்வேர்டு புஷ் ஒன்று ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் தான் காரணம். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ பார்க்க போறோம். பஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸோட மொமெண்டம் 0. ஸோ அதாவது பஸ்ஸோட அட்டாச் ஆயிருக்கிற சேரோட மொமெண்டம் 0. சேர் மேல தான் நம்ம இருக்கோம். நம்மளோட மொமெண்டம் 0. நம்மளோட கால் பாதம் மட்டும் பஸ்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். இப்போ பஸ் மூவ் ஆகுது. பஸ் மூவ் ஆகுறப்போ அதோட மொமெண்டமும் இன்க்ரீஸ் ஆகும். சேரோட மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட கால் பாதம் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் பஸ்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. நம்மளோட அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பஸ்ஸோட அட்டாச் ஆகல. ஸோ அதனால நம்மளோட மொமெண்டம் 0ல தான் இருக்கும். இப்போ நம்மளோட மொமெண்டமும் அதாவது பேசஞ்சர்ஸோட மொமெண்டமும் பஸ்ஸோட மொமெண்டமும் ஈக்குவல் ஆகிறதுக்காக இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சேர் முன்னாடி வந்துடும். நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். ஸோ அதனால நமக்கு ஒரு பேக்வர்ட் புஷ் ஒன்று கிரியேட் ஆகுது. இதை நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லலாம். என்னன்னா பஸ்ஸும் பேசஞ்சர்ஸும் ரெஸ்ட்ல இருக்கிற அதாவது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ல இருக்காங்க. பஸ் ஸ்டார்ட் ஆகுறப்போ பஸ் முன்னாடி போகுது. பேசஞ்சர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கவே ட்ரை பண்றதுனால பின்னாடி தள்ளுறாங்க. இதை தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்ன்னு சொல்றோம்.